நான் என்ன கேட்குறேன், வேற எந்த கட்சியிலுங்க இவ்வளவு இஸ்லாமிய சகோதரர்களும் சகோதரிகளும் மேடை ஏறி பேச அலோவ் பண்ணுறீங்க நீங்கள்? திமுக ஒரு 10 இஸ்லாமிய சகோதரர்கள் பேசுறவர்கள் பேச சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் சொல்கிறீங்க ஏன் அவர் இஸ்லாமியர்கள் ஏற்றுறாருன்னு. ஒரு தமிழ் தேசிய கட்சிக்குள்ளே இஸ்லாமியர்கள் வரணும். ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக அவர் பிஜேபி பி டீமுங்கிறீங்க, தொடர்ச்சியாக அவர் வந்து சங்கி அப்படிங்கிற மாதிரி முத்திரை குத்தும் போது, நான் அப்படி இல்லைடா, என் கோரை ஹார்ட் கோரை ஆன்டி பிஜேபி நானுங்கிற காமிக்கிறதுக்காக தான் அங்கே வந்து கட்சியில் இருக்கிற அத்தனை பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க ஆன்டி பிஜேபியில் எங்கே தடுமாறுறாங்கன்னு தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர, திமுகவுக்கு எதிராக அவங்கள வேட்பாளர் நிப்பாட்டுறது, இப்போ திமுக எதிராக வேற வேட்பாளர் பாட்டி தோக்கடிக்கணும், அது அவங்க தோத்துக்குமா? பொறுத்த வரைக்கும் அவர் தேர்தலுக்கான ஆள் இல்லை. ஒரு தேர்தல், இந்த தேர்தலுக்காக சீமான் வராரான்னு கிடையாது. அவர் தொடர்ச்சியாக 2009 2010 கட்சி அப்படிங்கிறது மக்களுக்கானது. பாலிடிக்ஸ் இஸ் ஃபார் பீப்புள், ஓகேவா? அது வந்து ஒரு சிஸ்டம்கானதோ ஃபார் த பார்ட்டிக்கானதோ கிடையாது, ஃபார் த பீப்புள் அது. அப்போ நீங்கள் ஃபார் த பீப்புள் அப்படின்னு சொல்லும்போது, என் கட்சி மக்களுக்கான கட்சியாக இருக்குன்னா மக்களுக்கு எதிரானவர்கள் எனக்கு எப்போதும் எதிரி தான். அவரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் அதிமுகவும் ஒன்று டிக்ளேர் பண்ணுறாரு. அந்த டிக்ளரேஷனை விஜயால கொடுக்க முடியாது. ஏன்னா he is expecting some alliance with somebody. அது மாதிரி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவரு 4 பேரும் எதிரின்னு சொல்றது தான் சரியான சூத்திரம். அதுதான் மாற்று. சீமான் அண்மை காலமா இந்த பறையர் சமூக மக்கள் மத்தியில, பட்டியலின சமூக மக்கள் மத்தியில இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக பேசுகிற போது ஒரு கவர்ச்சியை பெறுகிறார். பட்டியல் சமூக மக்கள் மத்தியில். ஆமா, நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆன்டி டிஎம்கேவை யார் ஸ்ட்ராங்காக பேசுறாங்கன்ற பர்செப்ஷனை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணுங்கிறது தான். எங்க திராவிடம் அல்லது திமுக அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா யார் அப்போஸ் பண்றா? விஜயா, அண்ணாமலையா, சீமானா அப்படிங்கிறதா மேட்ரு. சிறுபான்மையின சமூக மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு விரக்தியில் இருப்பது உண்மை. திமுக ஆட்சியில் ஆமா, பெருசாக எதுவும் அவங்களுக்கு பலாபலன்கள் கிடைக்கல, அவங்களால எதுவும் பெருசாக சாதிக்க முடியல. அப்படி இருக்கும்போது நமக்கான ஆல்டர்னேட்டிவ் யார் இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு பிஜேபி இருக்கிறனால அதிமுக சரி பெருசாக போக வாய்ப்பு இல்லை. இப்போ இருக்கிறது 2 ஆப்ஷன், ஒன்று தமிழக வெற்றி கழகம், ஒன்று நாம் தமிழர் கட்சி. இந்த 2 பேருக்கு தான் போயாகணும். இந்த 2 பேருக்கு போனோம்னா அதில் நம்ம கொள்கையை பிடிச்சிருக்கா போய் சேர போகிறோம், இல்லைன்னா நம்ம வெளியில் போக போகிறோம், அவ்வளோதான். சில பேர் டிவிக்கே போவாங்க, போய் இருந்தால் போதுங்க, அப்படியே அமைதியாக இருந்துட்டு சீட்டை வாங்கிட்டு போயிடலான்னு. சில பேர் நாம் தான் வச்சு போவாங்க, இல்லைங்க நம்ம கொள்கை கோட்பாடோட பேசுவோம், நம்ம எதிர்த்து ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு போவாங்க. போகிறவங்க போக தான் செய்வாங்க. அதனால் இந்த முறை சிறுபான்மை ஓட்டுகள் எப்படி பிரியுங்கிறது. அரசியல்கள நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவுக்கு ஒரு மிக முக்கிய வாக்கு வங்கியாக பார்க்கப்படுவது வந்து சிறுபான்மையினர் வாக்கு வங்கி. இப்போ 2026 தேர்தலை வந்து பார்க்கும்போது சிறுபான்மையினர் வாக்கு வங்கி வந்து சீமான் அவர்கள் அவரோட தனது கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுறது மூலமாகவும் சிறுபான்மை மக்கள் மத்தியில் அவர் வந்து கூட்டம் போட்டு பேசுறது மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர் பக்கம் திருப்பிட்டு வர வேலையில் திமுக ஐடி விங்லேருந்து ஒரு சில விஷயங்களை வந்து நேற்று சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. சிறுபான்மை மக்களை வந்து தவறான வழியில் வந்து சீமான் வழி நடத்துறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஆல்ரெடி திமுக கூட்டணியில் திமுக வேட்பாளர்களாக இருந்த சிறுபான்மை மக்களுக்கு வந்து தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்தந்த தொகுதிகளில் வந்து சிறுபான்மையினரை வந்து நிறுத்தாரு சீமான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து பதிவு பண்ணுறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த இதயத்தை? இல்லை, என்ன பண்ணார் அந்த மாதிரி சொல்லுங்க. சிறுபான்மை மக்கள் என்ன தவறாக பயன்படுத்துறாருன்னு புரியல. என்ன நிகழ்வு? பெரியாருக்கு எதிராக வந்து சிறுபான்மை மக்களை வந்து பேச வச்சு ஒரு கருத்தரங்க நடத்துறாரு, அதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. சிறுபான்மையினர் வந்து ஆல்ரெடி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் வந்து இன்னொரு சிறுபான்மையினர் வந்து வேட்பாளரை நிறுத்தி அந்த வாக்குகளை வந்து சிதற வச்சு அவங்க வந்து வின் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. எனக்கு என்ன ஒன்று புரியலன்னா, 2ஆக பகுத்துக்கிறவங்க கேள்வியை, அதில் கார்த்திக செல்வன் ஒருத்தர் பேசினாரு, இடுமாவன காத்துன்னு ஒருத்தர் பேசினாரு, கார்த்திகான ஒருத்தவங்க பேசினாங்க. இவங்களாம் என்ன, யார் இவங்க? சாதி இந்துக்கள் தானே? நிச்சயமா. அப்புறம் என்ன நீங்கள் வந்து சிறுபான்மை மக்களை பற்றி பேச வைக்கிறான்? அந்த கட்சியில் இருக்கிற பேச்சுறார்கள் நிறைய. நான் என்ன கேட்குறேன், வேற எந்த கட்சியிலுங்க இவ்வளவு இஸ்லாமிய சகோதரர்களும் சகோதரிகளும் மேடை ஏறி பேச அலோவ் பண்ணுறீங்க நீங்கள்? திமுக ஒரு 10 இஸ்லாமிய சகோதரர்கள் பேசுறவர்கள் பேச சொல்லுங்க பார்ப்போம். பேச சொல்லுங்க பார்ப்போம். தெரியாது. அவங்க கட்சியில் 10 பேர் சொல்லலாம், டக்குன்னு சொல்லலாம். கட்சியில் சொல்லலாம், பேச்சாளர்களா. அதான் சொல்கிறேன். சிக்கல் என்னன்னா, அவங்கள அவர் எதுக்கு பயன்படுத்துறாரு அப்படின்ற அஜெண்டாவை நீங்க செட் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம், நீங்க செட் பண்றீங்க. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பேச்சாளர்களை பயன்படுத்தி அவங்களோட கருத்துக்களை பகிர்றாங்க. பாரதியாருக்கு ஒரு எதிர்வினை ஆற்றுனீங்க, அவர் எதிர்வினை ஆற்றுகிறார், அவ்வளவுதான்.
அதில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. எனக்கு என்னன்னா, அவங்களாம் பெரியார் ஐயா விமர்சனம் பண்ணதை தான் வந்து எல்லாருமே சொல்லி காட்டுறாங்க. சில வார்த்தைகள்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிருக்காங்க, தவிர்த்துருக்கணும். அவங்க அவ்வளோலாம் சில பெரியாரை டீசெண்டாக விமர்சன கணைகளோட பாயிண்ட்டுகளோட விமர்சனம் பண்ணால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் நோபடி இஸ் அப்பார்ட் ஃப்ரம் த கிரிட்டிசிசம். யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. விமர்சனம் பண்ணலாம். என்னன்னா இவங்களும் வந்து தவறான முறையில் விமர்சனம் திரு சீமான் அவர்கள் சைடை பண்ணுறதுனால அவங்க பதில் நான் இப்படி தான் பேசுவோன்றாங்க. நான் நல்லா யோசிச்சு பட்டதில் ஒரு வினைக்கு அதனால எதிர்வினை தான் வர்றதே தவிர வேண்டுமென்றே அவங்க பண்ணலன்றாங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ பெரியார் அவர்களுக்கு எதிராக இவங்க வேண்டுமென்றே அதை பயன்படுத்துறாங்கன்னா இன்னைக்கு தான் அவர் இவங்களை பேச வைக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளோ நாளாக பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இன்னைக்கே அவங்களை வச்சு பேச வைக்கிறாங்க? அப்படி கிடையாது. இன்னொன்று, ஐயா பெரியார் அவர்கள் இஸ்லாமியர்கள் குறித்து என்னெல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க மேற்கோள் காமிக்கிறாங்க. அதில் இருக்கிற வாத பிரதிவாதங்களை வச்சு டிபேட் நடத்துங்க. அவ்வளோதான் நீங்கள் பண்ண முடியுமே தவிர இவர் இதற்காக தான் பண்ணுறாருங்கிறத நம்ம ஏற்கலை. நீங்கள் சொல்கிறீங்க ஏன் அவர் இஸ்லாமியர்கள் ஏற்றுறாருன்னு. ஒரு தமிழ் தேசிய கட்சிக்குள்ளே இஸ்லாமியர்கள் வரணும். ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக அவரை பிஜேபி பி டீமுங்கிறீங்க, தொடர்ச்சியாக அவர் வந்து சங்கி அப்படிங்கிற மாதிரி முத்திரை குத்தும் போது, நான் அப்படி இல்லைடா, என் கோரை ஹார்ட் கோரை ஆன்டி பிஜேபி நானுங்கிற காமிக்கிறதுக்காக தான் அங்கே வந்து கட்சியில் இருக்கிற அத்தனை பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க ஆன்டி பிஜேபியில் எங்கே தடுமாறுறாங்கன்னு தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர, பெரியார் விமர்சனம் பண்ணுறாரு, திமுகவுக்கு எதிராக அவங்கள வேட்பாளர் நிப்பாட்டுறது, இப்போ திமுக எதிராக வேற வேட்பாளர் பாட்டி தோக்கடிக்கணுமா? அது அவங்க தோத்து போகணுமா? உன் நோக்கம் திமுக ஜெயிக்க வைக்கிறதா இல்லை யாரை ஜெயிக்க வைக்கிறது? போடுறது யாரு, பேசுறது யாரு? தான் ஜெயிக்கணும்ன்றது தான். ஒரு கட்சி ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுதான் அவங்க ஜெயிக்கணும்னு நிப்பாட்டுறாங்க. ஜெயிக்கணும்னு நிப்பாட்டுறாங்க, முடிஞ்சா தோக்கடி, இல்லை அவங்க ஓட்டை பிரிக்கிறதுக்காக நிப்பாட்டுறாங்கன்றது இது வந்து ஜனநாயகத்தை கொச்சப்படுத்துறதா நான் பார்க்குறேன். இது ஜனநாயகத்தை கொச்சப்படுத்துது. அவர் சொல்லந்து மாறிட்டாருங்க, அதெல்லாம் விமர்சனம் வைங்க. நான் என்ன சொல்றேன், அவர் இதை பார்த்து நிக்க மக்க மாட்டாருன்னு சொன்னாருங்க, இதை சொன்னாருங்க, அதை சொன்னாருங்கன்னு அதை பேசு. நீ நிக்க வைக்கிறதுனால அவன் ஓட்டெல்லாம் பிரியுது, திமுகவோட வெற்றியை நீங்க பறிக்கிறேன்னா, அவன் திமுக வெற்றியை பறிக்கிறதுக்கு தான் கட்சி நடத்துறாங்க. அவங்க வெற்றி அடையணும், திமுக தோக்கணும் தான் கட்சி நடத்துறாங்க, வேற எதுவும் கட்சி நடத்துறாங்க? நடுத்தர கட்சி போறது கட்சி நடத்துறாங்க? அப்படி கிடையாது. அவங்க ஜெயிக்கணும் தான் கட்சி நடத்துறாங்க, அதுக்காக அவங்க நிப்பாட்டுறாங்க. அதுல என்ன அது என்ன மாதிரியான வாதம்? அது ஜனநாயகத்தை கொச்சப்படுத்துற வாதம். இப்போ நாளைக்கு நீங்க போய் நிக்க மாட்டீங்களா? யார் போடுறாங்களோ எனக்கு தெரியாது யார் சொல்றீங்கன்னு, அவங்க போய் அங்கே நிக்க மாட்டாங்களா? அப்போ வாதங்கிறதுங்க ஒரு வேல்யூபிளான ஒரு வாதமா இருக்கும், ரீசனபிள் வாதமா இருக்கணும். அப்படி இல்லாம அது பக்கவாதம் முடக்குவாதமா இருந்தா அதை பத்தி பேசுறதே வேஸ்ட் தம்பி. மேலே சிறுபான்மை வாக்குகள் இந்த தேர்தலில் நாம் தமிழர் பக்கம் வருது இல்ல தம்பி. என்னன்னா சிறுபான்மையின சமூக மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு விரக்தியில் இருப்பது உண்மை. திமுக ஆட்சியில ஆமா, பெருசா எதுவும் அவங்களுக்கு பலாபலங்கள் கிடைக்கல, அவங்களால எதுவும் பெருசா சாதிக்க முடியல. அப்படி இருக்கும்போது நமக்கான ஆல்டர்னேட்டிவ் யார் இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு பிஜேபி இருக்கிறனால அதிமுக சைடு பெருசா போக வாய்ப்பு இல்லை. இப்போ இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன், ஒன்று தமிழக வெற்றி கழகம், ஒன்று நாம் தமிழர் கட்சி. இந்த ரெண்டு பேருக்கு தான் போயாகணும். இந்த ரெண்டு பேருக்கு போனோம்னா அதில் நம்ம கொள்கையை பிடிச்சிருக்கா போய் சேர போகிறோம், இல்லைன்னா வெளியில் போக போகிறோம், அவ்வளோதான். சில பேர் டிவிக்கே போவாங்க, நமக்கு போய் இருந்தால் போதுங்க, அப்படியே அமைதியாக இருந்துட்டு சீட்டை வாங்கிட்டு போயிடலான்னு. சில பேர் நாம் தமிழர் கட்சி போவாங்க, இல்லைங்க நம்ம கொள்கை கோட்பாடோட பேசுவோம், நம்ம எதிர்த்து ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு போவாங்க. போகிறவங்க போக தான் செய்வாங்க. அதனால் இந்த முறை சிறுபான்மை ஓட்டுகள் எப்படி பிரியுங்கிறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஏரியா. நாட்கள் கூட கூட நம்மளால கணிக்க முடியல. இன்னொன்று, இவர் அதிகமாக ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நிறைய பேர் கொடுக்குறாரு, கட்சிக்குள்ள பொறுப்பு கொடுக்குறாரு, நிறைய பேரை வரவேற்கிறாரு கட்சிக்குள்ள திரு சீமான். அது அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் அமையுது. அதுக்காக இவங்களை பிஜேபிக்காரங்க நான் சொல்றதை ஏற்கலை, அப்படின்னு நான் சொல்றதை ஏற்கலை. பிஜேபி ஒரு விஷயத்தை எதிர்க்குது, சீமான் எதிர்க்கிறாருங்கிறதுக்காக ரெண்டுமே ஒன்றும் கிடையாதுங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன். பிஜேபி பின்பற்றக்கூடிய பல விஷயங்களை திமுகவும் பின்பற்றுகிறது. இந்த ரெண்டுமே ஒன்றுன்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வருதா வரலையா? எப்படி சார்? அதே மாதிரி தான் இது. அதெல்லாம் தவறு. அவங்க கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக சில சம்பவங்கள் ரீதியாக பேசுகிறாங்களா, அதற்கு நீங்கள் ஆதாரங்கள் எடுத்து முன்வைங்க, அவ்வளவுதான். அதை தான் பண்ண முடியும். ஆனால் குறிப்பாக இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அதிகமாக பட்டியல் சமூகம் பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலமாக வந்து தமிழ்நாடு இருக்கிறதா ஒரு புள்ளிவிவரம். ஆமாம். வெளியிட்டதே வந்து என்சிஆர்பி வெளியிட்டாங்க. மரியாதைக்குரிய ரவிக்குமார் அவர்கள் அதை ஷேர் பண்ணாங்க எடுத்து. ஓகே, அது ஒரு புறம் வந்து நடந்து வருது. மறுபுறம் வந்து சிறுபான்மை வாக்குகள் வந்து திமுக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வேற ஆப்ஷனை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியுது. ஸோ 2026 தேர்தல் திமுகவுக்கு பெரிய டிஃபிகல்ட்டாக அமையுது. அவங்களோட கோர் ஓட் பேங்க்ஸ்லாம் இப்போ அடுத்த கட்சியை நோக்கி நகர்றாங்க. இல்லைங்க, அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, காங்கிரஸோட கோர் ஓட் பேங்க் உடையுது. ஏன்னா அவங்க ஒட்டுமொத்த பேர் டிவி கேக் போகணுங்கிறாங்க. ஓப்பனாக சொல்கிறேன்.
காங்கிரஸோட மேல்மட்டத்தில் இருக்கிற நபர்களை தவிர கிரவுண்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் விஜய்கிட்ட போகணுன்றாங்க. ஸோ நீங்கள் கூட்டணி வச்சுக்கணும்னா விஜய் கூட்டு என்ன பண்ணுவீங்க? ரெண்டாவது பிசிகாவுடைய கோர் ஓட் பேங்க்ல இருக்கக்கூடிய பல பேர் இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க, பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஓட்டு எப்படி அண்ணன் திருமாவுக்கு டைரக்டா போய் ஷேர் ஆகும், இல்லை திமுகவுக்கு விழும்? அண்ணன் திருமாவுக்கு விழுது விசிகாவுக்கு விழுதுன்னு வைங்க, திமுகவுக்கு விழுமா? வாய்ப்பு இல்லை, கஷ்டம். அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஓட்டு, செவிலியர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், மாணவர் போராட்டம், தூய்மை போராட்டம், சுகாதார ஊழியர்கள் போராட்டம், போக்குவரத்து போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், எத்தனை போராட்டம் அப்படியே கண்ணை மூணுன்னா வரிசையா வந்துகிட்டு இருக்கு. இத்தனை ஊழியர்களுடைய ஓட்டும் யாருக்கான ஓட்டு? சிபிஎம்கான ஓட்டு விழுமா? அப்புறம் இஸ்லாமியர்கள் கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னு கேட்பாங்க, ஓட்டு விழுமா? எஸ்டிபி ஒரு முடிவு எடுக்காம இருக்கிறாங்க, அவங்க ஒரு முக்கியமான ஒரு கட்சி, அவங்களும் முடிவு எடுக்கல. அப்ப இந்த மாதிரியான ஆட்களை வச்சுக்கிட்டு, ஆட்கள் இல்லை இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த கட்சிகள் இல்லை, திமுக தான். அப்ப திமுக ஒரு பதற்றம் இருக்கு, அதை தணிப்பதற்காகத்தான் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இப்ப கொடுக்குறோன்னு அறிவிச்சதா இருக்கட்டும், 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாம் இந்த தேர்தல் நேரத்துக்கு கையூட்டு தான். வேற என்ன? தேர்தல் நேரத்துல என்னால வேற எதுவும் செய்ய முடியாது. துட்டு கொடுக்குறேன், கொடுக்குறேன், வாங்கிக்க. ஏங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது +1 +2க்கு லேப்டாப் கொடுத்தாங்க. அதில் தான் ஓட்டு இருக்குதா? இல்லை. ஓட்டு போட போகிறாங்க பசங்க? இல்லை. இவங்க ஏன் ஃபர்ஸ்ட் இயர் கொடுக்குறாங்க லேப்டாப்பு? ஓட்டு போடுற வயசு. அதே தான், விஜய் சீமானா அடிக்கணுன்றதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. குறிப்பாக சார், இதை தொடர்ந்து இப்போ 1965 மொழிப்போர் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுச்சோ அதே மாதிரி விஷயத்த வந்து இப்போ நாம் தமிழர் கையில் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னா, இப்போ அரசு பேருந்துகளில் வந்து தமிழ்நாட்டின் பெயர் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரை ஒட்டி அங்கங்கே நாம் தமிழர் வந்து கைது செய்யப்படுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ களத்தில் இறங்கி பெரிய அது டிபேட்டாக மாறிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலாக இந்த ஆட்சியில் இல்லை, அதிமுக ஆட்சியிலேருந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. ஜெயலலிதா அவர்களின் பீரியட்லேருந்து. ஆமாம், இல்லை, அது ரொம்ப தப்பு. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அரசு போக்குவரத்து கழகம் இருக்குது, தமிழ்நாடுன்ற பேர் இல்லைங்கிறாங்க. அஃப்கோர்ஸ் தமிழ்நாடுங்கிற பேரை வந்து இருக்கணும் அல்லது வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை நியாயமான கோரிக்கை. அதை மற்றவங்களாம் பண்ணியிருக்கணும், அல்லது திராவிட மண்டல ஆட்சி பண்ணியிருக்கணும்ல. சில பேர் ஃபேக்ட் செக் பண்ணி இல்லைங்க ஃபேக்குங்கிறாங்க. என்ன எந்த பேசிஸில் சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு அல்லது தமிழ் இன உணர்வு, அது ஒரு அறிக்கையை விட்டுருந்தாருங்க அவரு. அது இப்படி பண்ணலன்னா தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வெடிக்கும்னாரு. தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வெடிக்கும்னாரு. அது மாதிரி எந்த கட்சி பண்ணீங்க? எந்த கட்சி பண்ணீங்க? யாரும் பண்ணல. அதுதான் உண்மையான தமிழ் இன உணர்வு, மொழி உணர்வு, மான உணர்வு மிக்க தமிழர்கள் அதை பண்ணுவாங்க. தமிழ்நாடுன்ற பேர் வச்சுக்கிட்டா போதாது, அதுக்கான வேலையை பார்க்கணும். தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கணும், கல்வியில் தமிழ் இருக்கணும். கல்வி மொழி, வழிபாட்டு மொழி, பண்பாட்டு மொழி, வழக்காட்டு மொழி, எல்லா மொழியிலும் தமிழ் இருக்கணும். அது பேர் தான் முழுமையான தமிழ்நாடு. பேரில் வந்து தமிழரசுன்னு வச்சுக்கிட்டு வாயில் தமிழ் நுழையலைன்னா அப்புறத்துக்கு தமிழ். அந்த மாதிரி தான் இப்போ அந்த வேலை நாம் தமிழர் வச்சு பார்க்குறாங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தொடர்ச்சியாக அந்த தமிழ் மொழி உணர்வை, இன உணர்வை கொண்டு போய் கடத்தக்கூடிய வேலையெல்லாம் இன்னும் வீரியமாக ஈடுபடணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். இது வந்து அரசு மேல அந்த ஒரு அவநம்பிக்கை இருக்கு. அரசு மேல அரசனுடைய ஒரு மோசமான மொழி வெறுப்பு போக்கை காமிக்குது. அவங்களுக்கு வந்து அந்த உணர்வே இல்லைன்னு காமிக்குதுங்க. மற்ற ஊர்களெல்லாம் அப்படி கிடையாதுங்க. கர்நாடகாலேயே கேரளாவில் அப்படிலாம் கிடையாது. இங்கே ஏன் அப்படி பண்றீங்க? தனியார் ஊரதில் அவ்வளோ தீவிரமாக இருக்கிறீங்க. அரசு பேருந்தில் முன்னாடி டயர் சரியில்லை, அது வெடிச்சு எடுத்துகிட்டு போய் 9 பேர் காலி பண்ணியிருக்குது. போட்டால் டிரைவர் தூக்கி உள்ளே போட்டு கேஸ் முடிச்சு விட்டீங்க. எவ்வளவு மோசமான ஒரு கேவலமான நிர்வாகம். நிர்வாகத்தை பண்ண கைது பண்ணி உள்ளே தூக்கி போட துப்பு இல்லை, டிரைவர் தூக்கி உள்ளே போட்டீங்க. ஃபோட்டோ எடுத்து டிரைவர் தான் காரணமா? அவன் மட்டும் தான் காரணமா? டயர் வெடிச்சிட்டு ஓடி போச்சு, அவர் என்னங்க பண்ணுவார்? இந்த ஆட்சியாளர்களுக்கு நிர்வாகத்தின் மீது எந்த விதமான அக்கறையும் கிடையாது. அதை வந்து எண்ணத்தை இழந்தா என்ன, மொழி இழந்தா என்ன, மானத்தை இழந்தா என்ன, எண்ணத்தை இழந்தா என்ன, காசு வருதா, துட்டு வருதா, கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். ஐயா நாஞ்சில் சமத் சொன்னார் பாருங்க, 2 பேருக்கும் அது உண்மைதான். அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு மொழி உணர்வு, இன உணர்வு, மாநில தன்னாட்சி கோரிக்கை முழக்கம் பேரளவில், உதட்டளவில் தான், உள்ள அளவில் கிடையாது. அதனால தான் இன்னொரு கட்சி அறிக்கை போராட்டம் பண்ணுற வரைக்கும் வேடிக்கை பார்க்க வேண்டியதாக இருக்குது. பண்ணணுங்க, இன்னும் நிறைய பண்ணணும். இவங்க அதெல்லாம் பண்ணணும்.
ஒரு செய்தியை தொடர்ந்து இப்போ தாவேக்கா பக்கம் வரலாம் சார். தாவேக்கா வந்து இப்போ காங்கிரஸ் கூட வந்து இப்போ சமீபத்தில் கன்னியாகுமரியில் அந்த கிறிஸ்மஸ் விழா நடந்தது. அதை தொடர்ந்து வந்து காங்கிரஸ் நிர்வாகிகளும் தாவேக்கா நிர்வாகிகளும் ஒன்றா இணைந்து பேசின அந்த வீடியோக்கெல்லாம் வெளியாச்சு. ஒரு செய்தி வந்து அப்போ வெளியாகுது, நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸுடன் தாவேக்கா வந்து கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு செய்தி வந்து வெளியாகிட்டு இருக்கு. இப்போ களத்துக்கு வரலாம் 2026 வந்து சீமான் அவர்கள் வந்து தாவேக்கால வெயிட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் வந்து ஆரம்பத்திலிருந்தே செட் செய்யப்பட்டு வந்தது. இன்கேஸ் இப்போ காங்கிரஸ் கூட தாவேக்கா மாதிரி ஒரு கட்சி வந்து கூட்டணி வைக்குதுன்னா இன்னும் அந்த ஈழ படுகொலைன்றது வந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வாக தான் இருக்கு. ஸோ சீமான் அவர்கள் அதை கையில் எடுத்து தாவேக்காக்கு எதிராக தனது போராட்டத்தை தொடர்வாரா எப்படி சார்? அப்படி இல்லைங்க. அது என்ன அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு கேட்குறீங்களா? ஹைப்போதெட்டிக்கலான கொஸ்டின் இது. ஆக்சுவலி அவங்க போவாங்கன்றது நமக்கு தெரியாது. அப்படி போனால் அதை சீமான் எப்படி எதிர்பாருன்னு நீங்கள் கேட்குறீங்க. ரெண்டுமே ரொம்ப 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 லார்ஜர் பர்ஸ்பெக்டிவ். அது முதல்ல போனாங்கன்னா அது தமிழ்நாட்டு கிரவுண்டுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணி பாதியா உடையுதுன்னு அர்த்தம். காங்கிரஸ் மட்டும் போகாம மற்ற கட்சிகளும் யோசிப்பாங்க. காங்கிரஸ் போனாலே பாதியா உடையுது சார் கூட்டணி. பெரிய கட்சி சார் அது. தமிழகத்தில் சொல்றேன். பூத்துல 100 ஓட்டு இருக்கு, 50 ஓட்டு இருக்கு, அப்புறம் கைக்கு ஓட்டு இருக்குது, இன்னும் ஓட்டு இருக்குது. இல்லைலாம் இல்லை, ஒண்ணுமே இல்லை முட்டைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு கட்சி இருக்குது. ஒரு காலத்தில் ஆண்ட கட்சி சார், தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி, விடுதலைக்காக போராடின கட்சி சார். அவ்வளோ சீக்கிரமாக தூக்கி போட முடியாது. அவங்க மேலே பல விமர்சனங்கள் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அவங்க ஒரு பெரிய கட்சி தான், மறுக்க முடியாது. அப்போ அவங்க வெளியே போனாலே பாதியாக கூட்டணி உடையுது. அவர் வந்து இந்த பக்கம் வந்தாருன்னா என்ன மாதிரியான விளைவுகளாக நடக்கலாம். ஆனால் அதை அந்த நேரத்தில் ஈழ விவகாரத்தை வச்சு ஃபைட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டஃப்பு. பட் விஜய் என்ன எப்படி எதை பண்ணலான்னா, பாருங்க மாற்றுன்னாரு, அவங்க கூட போய் நிற்கிறாரு. நீட்டு, ஜிஎஸ்டி, இடி, இன்னும் பல விஷயங்கள் கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் போட்டு அடிக்கலாம். அதான் அவர் பண்ணுவார். காங்கிரஸ் என்ன துரோகிங்கிறதுல அவர் எந்த விதமான மாற்று கருத்துலையும் இல்லையே. இது எஸ்ஐஆரோ மற்ற விவகாரத்துலேயோ, இது பீகாரில் கூட காங்கிரஸ் சோத்து பண்ணது மகிழ்ச்சி, நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொன்னார். பிஜேபி ஜெயிச்சதை அவர் ஆதரிக்கிறார். ஆனால் காங்கிரஸ் சொத்து வரவே இருக்கிறாரு. அவரோட நிலைப்பாட்டில் சரியாக தான் இருக்கிறாரு. அதனால் அந்த நேரத்தில் எப்படி எதிர்ப்பாருன்னு கேட்டிங்கன்னா அது அப்போ தான் பார்க்க முடியும். அவர் ஈஸியாக எதிர்ப்பார். இப்போவே எதிர்த்து தானே இருக்கிறாரு. அவருடைய வேலை அவருடைய கோர் ஓட்டை வந்து கன்சாலிடேட் பண்ணுறது. மாற்றுனா அது நான் தான், எனக்கு ஓட்டு போடுங்கிறது தான். அதற்கான வேலையை பார்த்துட்டு தான் இருக்கு. ஆனால் இன்கேஸ் காங்கிரஸ் வந்து டிவிகே மாதிரி ஒரு கட்சி கூட சேர்ந்துன்னா நம்ம அந்த சிறுபான்மையின வாக்குகள் வந்து பெருமளவு வந்து பயங்கரமாக உடையும். நிச்சயமா பயங்கரமாக உடையும். திமுகவுக்கும் போவோம், நாம் தமிழருக்கும் போவோம், டிவிகேக்கும் போவோம். பயங்கரமாக உடையும் போது என்னென்ன நடக்கலாம். ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி நேரம் தேர்தல் இருக்க போகுது. ஆனால் இப்போ தாவேக்காவோட அணுகுமுறையில் ஒரு மாற்றத்தை வந்து பார்க்க முடியுது சார். பாண்டிச்சேரி மீட்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறொரு நிலைப்பாட்டில், அதாவது அதிமுக போன்ற கட்சிகள் கூட இணையலாம்ன்ற ஒரு ஐடியாவில் இருந்தாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து செங்கோட்டையன் தலைமையில் முதல் முறையாக ஈரோட்டில் வந்து ஒரு மக்கள் சந்திப்பு வந்து நடக்குது. அதில் வந்து விஜய் அவர்கள் பேச்சே வந்து வேற மாதிரி இருக்குது. திமுகவுக்கு நேர் எதிராக அதிமுக இல்லை, தாவேக்கா நாங்கள் தான் இருக்கோன்ற மாதிரி அவர் பேச்சுக்கள் வந்து முன்னிறுத்துறாரு. எதனால் இந்த மாற்றம்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஏடிஎம்கே தான் அவருடைய நோக்கமாக இருக்குது. ஆரம்பத்தில் இல்லை சார், அது ஆரம்பத்தில் இல்லை. ஏன்னா அப்போ பிஜேபி கூட்டணியில் இல்லை. இப்போ பிஜேபி கூட்டணி வந்து ஸோ இப்போ அவர் முடிவு எடுத்துட்டார், அவ்வளோதான். கட்டாயமாக அவர் அலையன்ஸ் போக மாட்டார். கட்டாயமாக அந்த அலையன்ஸுக்கு அவர் போக மாட்டார், தனிச்சு தான் நிற்க போகிறாரு. அவரை நோக்கி வரவங்க சேர்த்துக்கிடுவாருன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் அவர் ஏடிஎம்கே ரிப்ளேஸ் பண்ணதுக்கான வேலை தான் ரொம்ப ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. பட் அது வந்து நல்ல லாஜிக்காக இருக்க மாட்டேது நமக்கு தெரியல. அது போக தான் நமக்கு தெரியும். இன்னும் ஒரு இந்த மாதம் ஜனவரி ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸில் நமக்கு தெரிஞ்சிடும். ஜனவரி எண்ட்லேயே தெரிஞ்சிடும் கூட்டணி எங்கெங்க யாரும் இறுதி ஆகிறாங்கன்னு அப்போவே தெரிஞ்சிடும். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, விஜய் அவர்களை நோக்கி போகக்கூடியவங்களை சேர்த்துப்பாரு. பட் யார் போக போகிறாங்கன்றது பெரிய கொஸ்டின் மார்க். சரி, இதே ஒரே ஒரு கேள்வி தான் சார். ஆதவர்ஜுன் அவர் பேசின விடயம் தான். ஆல்ரெடி செமிஃபைனல்ஸில் அதிமுக நாங்கள் முந்திட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. செமிஃபைனல்ஸ் எதை மீன் பண்ணுறாரு, எதில் தாவேக்கா வந்து இப்போ அதிமுக முந்தி இருக்குன்னு அதுதான் நானும் கேட்கணும். எது செமிஃபைனல்? 2024 செமிஃபைனல் எடுத்துக்கலாம். நீங்கள் போட்டிட்டீங்களா? இல்லை. அப்புறம் எப்படி செமிஃபைனல் நீங்கள் முந்திட்டீங்க? இல்லை வேறு எதில் 2021 போட்டிட்டீங்களா? இல்லை உல்லாசத்தில் போட்டிட்டீங்களா? எதில் போட்டிட்டீங்க செமிஃபைனல்ஸில் முந்துறதுக்கு? அதெல்லாம் சும்மா கனவு கற்பனை கோட்டையில் கட்டிக்கிட்டு இருக்காரு அண்ணன் ஆதவர்ஜுனா. செமிஃபைனல்ஸாக எதை சொல்கிறீங்கன்னு சொல்லணும்ல. எதை மீன் பண்ணுறீங்க? எதை மீன் பண்ணுறீங்க? இப்போ உங்களுக்கு வர்றது எல்லாமே ஓட்டுன்னு யார் சொன்னது? எப்படி சொல்கிறது? எங்க இவ்வளோ பேர் வராங்க, ஓட்டு போட மாட்டாங்கன்னா ஓட்டு போடுவாங்க. இருந்தால் ஓட்டு போடுவோம், இல்லைன்னா என்னங்க பண்ணுவான்? புரியுது. இருந்தால் ஓட்டு போட போகிறான், ஓட்டு ஐடியா இல்லைன்னா. ஆனால் நான் ஸ்கூல் படிக்கிறேன்னே அவனை என்ன பண்ணுவீங்க? அப்போ அது இல்லை.
அண்ணன் ஆதவர்ஜன் அவர்கள் எதனால அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு நமக்கு தெரியல. பட் அது அவனை நம்பிக்கை, ஒரு கட்சி தன் நம்பிக்கையை வெளிப்படுத்துது. நான் முந்திட்டேன், நான் இவங்களை முந்திட்டேன், நான் அவங்கள முந்திட்டேன், அப்போ திமுக முந்திட்டேன்னு சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? திமுக நாங்கள் எப்பயோ முந்திட்டவங்கன்னு சொல்லுங்களாம் பார்ப்போம். அவரே திமுக ஆளுங்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? அது தெரியும். அது மாதிரி அவரோட ஆசையை சொல்றாருங்க, அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதிமுகவே அதை கண்டுக்கல. இல்லை, ஆனால் அதிமுக சைட்லேருந்து இப்போ எதிர்வினை ஆத்துறாங்க சார். இப்போ கரூர் அந்த ஸ்டாம்பேட்டில் வந்து முழுக்க முழுக்க ஒரு பெரிய சப்போர்ட் வந்து அதிமுக தரப்புல இருந்து தாவேக்காக வந்து கொடுத்ததை வந்து பார்க்க முடியுது. ஆனால் இப்போ நம்ம இடத்த வந்து நான் ஒன்று வேறுபடுறேன், தாவேக்காக சப்போர்ட் கிடையாது. திமுக அந்த இஷ்யூல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். இன்னொன்று திமுகவுடைய ஆட்சியின் மீதான குறைவை சொல்லணுன்றதுக்காக தான் ஸ்டாண்ட் எடுத்தார். அவர் டிவிக்கு சப்போர்ட் பண்ணான்னு சொல்லாதீங்க, என் கருத்து அது கிடையாது. அவர் விஜயை சப்போர்ட்லாம் பண்ணலை. அந்த இடத்துல சீமான் தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு, சரணை தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு, நான் தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு, அவ்வளவுதான். அவருக்கு தேவை திமுக பணம் தவிர சுட்டி காட்டணும். அதே சமயம் விஜய் சொன்னாரு, கூட்டம் தான் ஒழுங்காக நடத்தணும், ஒரு கட்டமைக்கப்பட்ட கூட்டமாக இருக்கணும் சொன்னாரு. அதெல்லாம் நான் அப்படி சொல்லாதீங்க, அது வந்து தவறான தகவல். அவர் திமுக எதிர்ப்ப கூர்மையாக தான் படுத்தி இருந்தார், அப்படிதான் நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து அந்த தாவேக்கா மேலே, அதாவது அதிமுக தோதல் அதிமுகவுமே தாவேக்காக்கு எதிரான அந்த நிலைப்பாட்டில் வந்து இப்போ இந்த மாறிடும், கட்டாயமா மாறும். என்ன மாறுதே ஆகணும். உங்களை எதிர்க்கிறார் ஒரு கட்சி, நீங்க எதிர்த்து தான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? அக்கா வளர்மதி இறங்கி விட்டாங்கன்னா போதும், 10 நாள் தாவேக்க சொல்லி முடிச்சிருவாங்க மேடையில, தெரியுமா? அந்த அளவுக்கு பேசுவாங்க. இவங்கள்ட்ட யாரா இருக்காங்கன்னு தெரியல. நாஞ்சல் சம்பத்தனை வச்சு ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. அவர் திடீர்னு யோசிச்சுட்டே இருப்பாரு, சரி கிடையாது தம்பி உதயநிதினு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? சொல்ல முடியாது. அதனால இல்லைங்க, தவறா சொல்லலைங்க, ஒரு கட்சி மாறி மாறி போறாரு, அதனால நான் சொல்றேன், நான் தவறாகவும் சொல்லலை. அதனால எப்படி சமாளிப்பீங்க நீங்க? கஷ்டம். அதனால எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் வீரியமா திமுக அடிக்கிற அடி இல்லை, அதிமுக அடிக்கிற அடி இன்னும் தாவேக்கா பார்க்கல, இன்னும் பயங்கரமா அடிப்பாங்க. அண்ணன் சீமான் திமுக ஓரமா நிற்க வேண்டியதுதான், அந்த அளவுக்கு அடிப்பாங்க. அவங்க அடிக்கிறதா சொல்றாங்க, நம்மளோட பயங்கரமா அடிக்கிறாங்க தாவேக்காவை அதிமுகன்ட்டு சொல்லுவீங்க, அப்படி அடிப்பாங்க. அவங்க இன்னும் அடிக்க துவங்கவே இல்லைல்ல, அடிக்கும் போது பார்ப்போம். அது எப்படி டேக்கிள் பண்றாங்கன்னு பார்க்கணும். நான் தாவேக்காவை குறைச்ச மதிப்பிடலை, அவங்க பதிலுக்கு எப்படி அடிக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் தேசிய கடப்பாறையை வைத்து திராவிட கட்டடத்தை இடிப்பேன் என்று சொன்னால் கூட எனக்கு விமர்சிக்க எதுவும் இல்லை, ஏற்றுக்க முடியும். அப்போ தமிழ் தேசிய கடப்பாறையை வச்சு திராவிட கட்டடத்தை இடிக்க முடியும்னு அவர் நம்புறாரு. அவருடைய கூற்று தான் நான் வந்து டீகோட் பண்றேன். என் கருத்துல இது எதுவும் நான் சொல்லவே இல்லை, 2 இடத்துல பதிவு பண்ணியிருந்தாரு, ஓகேவா? ஆனால் அவர் பிராமண கடப்பாறை என்று சொல்லி விட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நாம வந்து நாம் தமிழர் கட்சிக்காரன் நாமளே கிட்ட என்னங்க இந்த மாதிரி பேசியிருக்கிறீங்க, அப்போ ஆரியமும் நீங்களும் ஒண்ணுதான் அவங்க சொல்லக்கூடிய கூற்று உண்மையாகாதான்? இல்லைங்க, நாங்க அவருடைய சொல்ல வந்த பொருள் அப்படிங்கிறது பிராமண கடப்பாறைனா பாரதியாரை தான் சொன்னாரு. பாரதியாரை வச்சு நீங்க பாரதியாரை இழிவுபடுத்த நல்லா இல்லைன்னு சொல்லி பாரதியாரை வச்சு சொன்னார் தவிர மற்றபடி அவர் வந்து சொல்லலைங்க. அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு வந்துடுவோம். திருமா அண்ணா ஏன் அதை வந்து டீகோட் பண்றாங்க, இன்னைக்கு அதை வெளிப்படையா பேசுறாங்க அப்படின்னா, இவங்க 2 பேருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஊடக வெளிச்சம் இல்லையா? பாரதியாரை பத்தி ஒரு நாசிர் விசிலுங்கிற அமைப்புல பேசினார். எவ்வளவு நாள் இவங்க பேசினாங்க? 2 வாரம் பேசினாங்க. அசிங்கமா பாரதியாரை பத்தி கொச்சையா கேவலமா. உங்களுக்கு ஒரு போஸ்டர் நான் வேணா அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்க முடிஞ்சா உங்களோட இன்டர்வியூல போடுங்க. நவீன பாரதியே அப்படின்னு அன்பில் மகேஷ் போட்டோவை மீசிய முறுக்கி தொப்பி கூட ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க திமுக காரங்க, பாத்தீங்களா? இல்ல, பார்க்கல. எந்த பாரதியார கஞ்சா குடிச்ச பாரதியாருன்னு பேசின தற்குறிகள் கூட்டம் இங்க இருக்குதோ, அந்த தற்குறி கூட்டம் வந்து அந்த போட்டோவை பார்க்கணும். அந்த போட்டோவை பார்த்து உனக்கு உண்மையிலேயே திராணி இருந்தா, தெம்பு இருந்தா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் அவர்களை பார்த்து அந்த வார்த்தையை நீ சொல்லணும். சொல்லுவியா? தொட்ட நடுங்கி நீ ஓடிடுவ, ஐயோயோ அப்படின்னு. இப்போ சிக்கல் என்னன்னா, இந்த மாதிரி தற்கூறிகளுக்கு வந்து ஒரு கண்டென்ட் கிடைச்சது. 2 வாரம் போட்டு பேசிக்கிட்டே இருந்தானு, வேற வேலையே கிடையாது. தூங்கி எந்திரிச்சா, பல்லு தேய்ச்சா, அப்புறம் என்ன வெளியில போனா, எங்க போனாலும் இதே தான் பேச்சு அவங்களுக்கு, அதே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தொடர்ச்சியான ஊடக வெளிச்சம் ஒரு விவாதத்தை உருவாக்குறது அப்படிங்கிறத திரு சீமான் பண்றாரு. இன்னொரு பக்கம் விஜய் வந்து திமுக தீய சக்தி அப்படின்னு சொன்னதை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து ஆர்எஸ்எஸோட பெத்தெடுத்த பிள்ளை அப்படிங்கிறாரு. அதை ஏன் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் பிஜேபியை தீய சக்தின்னு சொல்ல மாட்டேங்கிறார். நானும் அதை உடன்படுறேன். அதாவது அவர் அதை சொல்ல மாட்டேங்கிறாரும் உடன்படுறேன். பட் உடனே அவர் ஆர்எஸ்எஸோட பெத்து போட்ட பிள்ளை அப்படின்னு பேசுறதுல எனக்கு எதுவும் பெஸ்ட் உடன்பாடு இல்லை. நான் என்ன சொல்றேன், ஒரு கருத்து எனக்கு ஒரு கேள்வி உண்டு. சீமான் அண்மை காலமா இந்த பறையர் சமூக மக்கள் மத்தியில
பட்டியலின சமூக மக்கள் மத்தியில் இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக பேசுகிற போது ஒரு கவர்ச்சியை பெறுகிறார் பட்டியல் சமூக மக்கள் மத்தியில். ஆமாம், நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சியை பெறுகிறார். அதாவது சீமானது ஒரு செயல்பாடை பண்ணுறாரு, அவர் செயல்பாடு அதுவும் பெருசாக பண்ணலை, ஆனால் அப்படி ஒரு பர்செப்ஷன் முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை அவர் அஃபெக்ட் பண்ணுதோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. நான் ஆகிறாருன்னு சொல்லலை, ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால் நான் திரும்ப அப்படி பேசுகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வை இருக்குது. மற்றபடி திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாருன்ற மாதிரி நான் எடுத்துக்கல. சார், பல்லர்களுக்கு தெளிவாக இருந்துச்சு. நேரத்தை நன்றி தம்பி.